வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான். ஆக்சுவலாக வந்து சீசன் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சீசன் 2 வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸ் நேம் வந்து ஸ்பெஷல் ஓபிஎஸ். அதாவது ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ சயின்டிஸ்ட் டாக்டர் அவர். ஸோ அவர் வந்து ஏஐ பற்றி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பேசுவார். அதுக்கு வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஒருத்தவங்க. ஸோ கேட்டவொன்னே பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த ஸ்டேஜில் இருந்தவர் வந்து மறைகிறாரு. ரூமுக்குள்ள இருந்து ஒருத்தர் வந்து வராரு. பார்த்தா அவரு தான் உண்மையான டாக்டர். இவ்வளோ நேரம் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ மூலியமா உருவாக்கப்பட்ட அந்த டாக்டர் தான். ஸோ அவர் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவரை வந்து கிட்னாப் பண்ணுறாங்க. கிட்னாப் பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா, அதை கிட்னாப் பண்ணவரை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அந்த டாக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வந்து ஒருத்தர் ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா இம்மன் சிங். அவர் ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர். ஸோ இவரு கூட அவங்களோட கேங் சேர்ந்து அவர் காப்பாத்தினாரா இல்லையா, எதுக்காக டாக்டரை வந்து கடத்தினாங்க, அந்த டாக்டர் மூலியமா என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைச்சு வில்லன் பண்றாரு, வில்லன் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா மூளை வயசு பார்த்தீங்கன்னா பிரெயின், அதாவது பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆஃபீஸருக்கு ஈக்குவலான ஒரு பிரெயினை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ எல்லா சிஸ்டம்லையும் ஆக்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணக்கூடிய ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் அவர் பணக்காரரும் சரி. ஸோ அதனால அவருக்கு தேவையான எல்லா வசதிகளுமே அவர் கிடைக்குது. அந்த டாக்டர் மூலியமா கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவர் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக அந்த டாக்டரை கடத்துறாரு. டாக்டரை வச்சு என்னென்னலாம் பண்றாங்கன்றது தான் மெயினான கான்செப்டா வச்சிருக்காங்க. அந்த டாக்டர்னால உலகத்தை அழிக்கக்கூடிய அளவு சக்தி வாய்ந்த சில விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அவரு அதை ஓகே பண்ணா மட்டும்தான் அவரால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் வில்லனால. ஸோ அந்த ஓகே பண்றது யாருக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா சில ஆட்களுக்கு. ஓகேங்களா, அவங்கள வந்து பணம் இவருக்கு தரதுனால வில்லன் வந்து டாக்டர் கடத்தி அவர் கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து பண்ற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இம்மன் சிங் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க கேங்கோடு சேர்ந்து சர்வே பண்ணுவார். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் அவர் ஃபேமிலி, இம்மன் சிங்கோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து அவரோட ஒரிஜினல் பொண்ணு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் தெரிய வருது. இதுக்கு நடுவில் இதையும் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த கேப்பு நடுவில் பிரகாஷ்ராஜ் வராரு. பிரகாஷ்ராஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து எல்லாரும் போல பேங்க்ல பணம் போட்டிருக்காரு. கடைசி காலகட்டத்தில் வயசான காலத்தில் அவருக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவரோட எய்மா இருந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து அவர் பேங்க்ல பணம் போட்டிருப்பாரு. பணம் போட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸை காமிச்சு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், அதாவது இப்போ இம்மன் சிங் இருக்கா பார்த்தீங்கன்னா அவரோட குருவே இவர் தான். ஸோ அதனால இம்மன் சிங் கிட்ட அவர் ஹெல்ப் கேட்குறாரு. இம்மன் சிங்கும் இது என்னோட ரோல் இல்லை சார், நான் வேற ஆல்ரெடி அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் வேற ஒரு கேஸுக்காக. ஸோ அதுக்காக என்னால் பண்ண முடியாது சொல்றாரு. ஆனால் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நான் வந்து பயங்கரமான விளைவுகளை வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் இம்மன் சிங்கை மிரட்டிட்டும் போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயமும் சேர்த்து பார்க்குறாரு. ஒரு பக்கம் வந்து கிட்னாப் பண்ணுற சயின்டிஸ்ட் யாரும் காப்பாற்றணும், கிட்னாப் பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த பக்கம் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் கொடுக்குற மிரட்டலையும் வந்து சமாளிக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 7 எபிசோட்ல கிட்டத்தட்ட எல்லா எபிசோடும் கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துலேருந்து 1 ஹவருக்குள்ளார கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமாக சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. மியூசிக் வைஸும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, வில்லன் பண்ணுற ஃபைட் சீன்ஸும் சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இம்மன் சிங்கோட வினோத் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்திருப்பாரு. ஸோ அவரை வந்து இது பண்ணுற ஃபைட் சீன்ஸும் சரி எல்லாமே வந்து சூப்பராக செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ்லேயே இருக்குது. ஸோ வெப் சீரிஸ் நேம் வந்து ஸ்பெஷல் ஓபிஎஸ் 2. சீசன் 1 பார்த்தா தான் சீசன் 2 புரியுமான்னு பார்த்தா பார்த்துருந்தா அதில் இருக்க ஆட்கள் சீசன் 2 வரும்போது கொஞ்சம் புரியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. டேரெக்டாக சீசன் 2 பார்த்தா புரியாதான்னு கேட்டால் தாராளமாக புரியும். ஏன்னா அது எது பெரிய அளவில் மிக்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் சீசன் 2 தாராளமாக போய் டேரெக்டாக கூட பார்க்கலாம், ஒன்று பார்க்காம இருந்தால் கூட. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்.